வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய். இது கிரீன்ஸ் கவுன்சிலிங். என்னோட 3 இயர்ஸ் ஆஃப் யூடியூப் ஜர்னி. எஸ், ஆகஸ்ட் 2nd 2023ல ஆரம்பிச்சேன். 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இட் வாஸ் அ வெரி சாட்டிஸ்ஃபையிங் ஜர்னி. சக்சஸ்ஃபுல்லான்னு தெரியாது, பட் எனக்கு பரம திருப்தி. ஏதோ என்னால் சின்னதாக யாரோட லைஃப்லேயோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு திருப்தி. ஒவ்வொரு தடவையும் நான் பேசும்போது எனக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல ஒரு திருப்தி. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ஜர்னி. 3 இயர்ஸில் நிறையா நியூ ஃப்ரெண்ட்ஸு, அந்த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், அவங்க வந்து என்கிட்ட பேசினது, தெரிஞ்சவங்க இந்த மாதிரி என்ன நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க அப்படின்னு, அதெல்லாம் ஸோ டச்சிங் டு மை ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ ஹூ ஆர் வாட்சிங் திஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, இப்படியெல்லாம் உங்களோட ஆதரவை கொடுத்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆன்லைனில் எத்தனையோ விழிப்புணர்வு வீடியோ வந்தால் கூட கவுன்சிலிங்க்கு போகிறது அப்படின்னா எல்லாருக்கும் அதை ஈஸியாக எடுத்துக்க முடியறதே கிடையாது. அப்போ கவுன்சிலிங்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் நிறைய விஷயங்களை நம்பிட்டு இருக்காங்க. அதை எப்படியாவது கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைய வீடியோ. ஃபஸ்ட்டு என்ன நினச்சிக்கிறாங்க, அதிகமாக மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா தான் கவுன்சிலிங்க்கு போகணும் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு எவ்ரிடே ஸ்ட்ரெஸ் இருக்குது, சின்ன சின்ன ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை உங்களுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு ஒரு கேரியர் கைடன்ஸ் வேணும். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரையும் கவுன்சிலிங்க்கு போகலாம். ரெண்டாவது, ஒருத்தர்கிட்ட போய் உதவி கேட்குறது அப்படிங்கிறது ஒரு கோழத்தனம் இல்லையா? நம்மளோட பர்சனல் விஷயங்களை நம்ம தானே சால்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அதுவும் தவறு. ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் கிட்ட என்னுடைய பிரச்சனையை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறதே தைரியமானது தானே. இதில் எங்கே குழத்தனம் வருது? ஸோ அதுவும் தவறு. அடுத்து என்ன நினச்சிக்கிறாங்க, கவுன்சிலிங்கிறது அட்வைஸ் அப்படிங்கிறது. கண்டிப்பாக கிடையாது. உங்களுடைய கோப்பிங் ஸ்கில்ஸ், உங்களோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட இன்டெலிஜென்ஸ், அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு உங்களுடைய கோப்பிங் ஸ்கில்ஸ் என்ன, அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணலாங்கிற கைடன்ஸ் தான் கவுன்சிலிங்கே தவிர அது அட்வைஸ் கிடையாது. அடுத்து, என்னத்துக்கு கவுன்சிலிங்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினா இல்லை இன்னொருத்தர்கிட்ட பேசினா சரியாக போயிடும் அப்படின்னு. எஸ், கண்டிப்பாக இதில் உண்மையும் இருக்கலாம். பட் எல்லா தடவையும் அது சரியாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ கவுன்சிலிங் ஹெல்ப் டு அ தெரபிஸ்ட் அப்படிங்கிறது மோர் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்கும். ப்ளஸ் அவங்க உங்களை பர்சனலாக ஜட்ஜ் பண்ணவும் மாட்டாங்க. பட் இதே விஷயம் வெளியே நடக்குமாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அடுத்து என்ன நினச்சிக்கிறாங்க, கவுன்சிலிங்க்கு போனால் அது நெவர் எண்டிங் ப்ராசஸ், போய்கிட்டே இருக்கணும், நிப்பாட்ட முடியாது அப்படின்னு. அப்படிலாம் இல்லை. ஷார்ட் டேர்மாகவும் எடுத்துக்கலாம், கோல் ஃபோக்கஸ்டாக எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஹேபிட்டை நான் சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக எடுத்துக்கலாம். அது எல்லா விஷயத்துலையும் கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கணுங்கிற அவசியம் தான் இல்லை. அடுத்து கவுன்சிலிங் பண்ணுறவங்க நம்மளோட மைண்டை ரீட் பண்ணிடுவாங்க, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும்னு நினச்சிக்கிறாங்க நிறைய பேர். கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வேர்பலாக என்ன சொல்கிறீங்க, நான் வேர்பலாக என்ன செய்கிறீங்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறதையும் செய்கிறதையும் வச்சு உங்களை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்களே ஒழிய நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும், எங்கள் நிலைமை? ஸோ அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அடுத்து என்னன்னா, நம்மளை பற்றி எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும், வேறு யார்கிட்டயா சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. எல்லா தெரபிஸ்டுமே ஓரளவு கண்டிப்பாக கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க, இன்னொருத்தர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு தேவைன்னு வரும்போது, அதாவது உங்களாலேயோ இல்லை பிறராலேயோ உங்களுக்கோ ஆபத்து அப்படிங்கிற முறையில், இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா இதை இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பத்திரமா அவங்கக்கிட்டே தான் இருக்கும், கவலை வேண்டாம். அடுத்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, மாத்திரை போட்ட மாதிரி ஒரு சிட்டிங்கில் சரியாக போயிடும், இல்லை அவங்க மாத்திரை ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு. கிடையவே கிடையாது. கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அவங்க மாத்திரைலாம் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியாது, சைக்கியாட்ரிஸ்ட் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அதே போல் ஒரே சிட்டிங்கில் எல்லாம் சரியாக போயிடுங்கிறதெல்லாம் தவறான ஒரு விஷயம். எவ்வளவு தூரம் நீங்கள் அதுக்கு எஃபர்ட் போடுறீங்க, அவங்களோட சேர்ந்து எவ்வளோ ஃபாலோ அப்ஸ் வரீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இமீடியட்டாக சரியாக போகிற அளவு ஒரே சிட்டிங்கில் மேஜிக்லாம் நடக்காது. ஃபைனலி
யாருனாலும் கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஓரளவு பேசிக் எஜுகேஷன் சைக்காலஜியில் ரொம்ப அவசியம். அவங்களுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் தெரியணும், கிளினிக்கல் சைட் தெரியணும், நிறைய தெரப்பீஸ் டெஸ்ட்டு இதெல்லாமே இருக்குது. ஸோ சைக்கலாஜிக்கலி ட்ரெயின்டாக இருக்கிறவங்க இன்னும் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கும் அவங்க கிட்ட. ஸோ யாருனாலும் கவுன்சிலிங் பண்ணலாம் அப்படிங்கிறதும் தவறான கருத்து. அவ்வளோதான். தேங்க்யூ. ஸோ இந்த 3 வருஷம் என்னோட சேனலுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.